வணக்கம். தீபம் தொலைக்காட்சியின் காலை நேர பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். இன்று கடலில், நாளை நிலத்தில் போராட்டங்களை நடத்த கூட்டமைப்பு ஏற்பாடு. ஐநா காலநிலை மாற்ற மாநாட்டில் பங்கேற்க ஸ்கொட்லாந்து செல்கிறார் ஜனாதிபதி. அரசியல் கைதிகள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவம், மந்தகதியில் நடக்கும் விசாரணைகளால் அதிருப்தி. இந்தியாவின் உயர்மட்ட பயணங்களால் உறவுகளை பலப்படுத்த உதவியுள்ளது, மிலிந்த மொரகொட தெரிவிப்பு. சீனாவின் பொறியில் இருந்து மீளும் வரை வெளிநாட்டு அழுத்தங்களில் இருந்து தப்ப முடியாது, விஜயதாச ராஜபக்ச கருத்து. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஏற்பாட்டில் இன்று கடலிலும் நாளை நிலத்திலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இந்திய இழுவைப் படகுகளில் அத்துமீறலை தடுப்பதற்கு தவறியுள்ள அரசாங்கத்தை கண்டித்தும் இழுவை படகுகளை தடை செய்யும் சட்டத்தை நடைமுறைப்படுத்த கோரியும் இன்று போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. முல்லைத்தீவில் இருந்து கடல் வழியாக ஆரம்பிக்கப்படும் பேரணி பருத்தித்துறை வரை இடம்பெறும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த போராட்டங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிரமுகர்கள் பங்கு பெற்றுவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை உரத்தட்டுப்பாட்டு பிரச்சினைக்கு தீர்வினை வழங்குமாறு வலியுறுத்தி நாளை வடக்கு கிழக்கில் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளன. விவசாயிகளுக்கு ஓரிரு வாரங்களுக்குள் பசலை மற்றும் கிருமிநாசினி அத்தியாவசியமாக தேவைப்படும். இந்த தேவையை உடனடியாக பூர்த்தி செய்யுமாறு கோரி வடக்கு கிழக்கில் உள்ள சகல கமநல சேவைகள் மையங்களூடாக நாளை திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு ஆர்ப்பாட்டங்கள் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன. கோவிட் தொற்று காரணமாக சிறிய எண்ணிக்கையானவர்கள் சமூக இடைவெளிகளை பேணி இப்போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். பல இடங்களில் ஒரே நேரத்தில் நடைபெறவிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டங்களுக்கு அனைவரும் ஆதரவளிக்க வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாட்டில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பங்கேற்க உள்ளார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஸ்கொட்லாந்தின் கிளாஸ்கோ நகரில் எதிர்வரும் 31ஆம் திகதி ஆரம்பமாகும் ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாடு அடுத்த மாதம் 12ஆம் திகதி வரை தொடர்ந்து நடைபெறவுள்ளது. 120 நாடுகளின் தலைவர்கள் இந்த மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். ஐநா உறுப்பு நாடு என்ற வகையில் இலங்கை ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கி நடத்தும் பிரித்தானியாவின் பிரதமர் போரிஸ் ஜோன்சனும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த மாநாட்டில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுடன் அமைச்சர்கள் மகிந்த அமரவீர, காமினி லொக்குகே ஆகியோரும் பங்கேற்க உள்ளனர் என்று தெரிவிக்கப்படுகிறது. எனினும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பயண திகதி இன்னமும் அறிவிக்கப்படவில்லை. அனுராதபுர சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான விசாரணைகள் மந்தகதியிலேயே முன்னெடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சிறைச்சாலை ராஜாங்க அமைச்சராக இருந்த லொகான் ரத்வத்த அனுராதபுர சிறைச்சாலைக்குள் நுழைந்து தமிழ் அரசியல் கைதிகளை மண்டியிட வைத்து கொலை செய்து விடுவேன் என்று அச்சுறுத்திய சம்பவம் இடம்பெற்று 1 மாதத்துக்கு மேலாகியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்துவதற்கு பல்வேறு குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ள போதும் அந்த விசாரணைகள் வேகமாக முன்னெடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைகளை முன்னெடுத்துள்ள போதும் இன்னமும் பல உயர்மட்ட பிரமுகர்களின் வாக்குமூலங்களை பெற வேண்டியிருப்பதாக தெரிவித்துள்ளது. சிறைச்சாலைகள் ஆணையாளர் பணிப்பின் பேரில் இடம்பெறும் விசாரணைகளும் இன்னமும் இடம்பெற்று வருகின்றன. அதேவேளை இந்த சம்பவம் குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருவரை நியமித்து விசாரணை நடத்துவதற்கு அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்ட போதும் இன்னமும் அந்த விசாரணைகளும் ஆரம்பிக்கப்படவில்லை. சிறை கைதிகள் அச்சுறுத்தப்பட்ட சம்பவம் குறித்து விசாரணைகள் இழுத்தடிக்கப்படுவது நம்பிக்கை ஈனத்தை ஏற்படுத்துவதாக சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாப்பும் அமைப்புகள் தெரிவித்துள்ளன. இந்த விசாரணைகளில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்றும் சிறைச்சாலைகளில் தொடர்ச்சியாக இவ்வாறான துஷ்பிரயோகங்கள் இடம்பெறுகின்றன என்றும் சிறை கைதிகளின் உரிமையை பாதுகாப்புக்கான அமைப்பு பிரதிநிதி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்திய வெளி விவகார செயலாளர் ஹர்ஷவர்தன் ஸ்ரிங்லா மற்றும் இந்திய இராணுவ தளபதி ஜெனரல் நரவனே ஆகியோரின் உயர் மட்ட பயணங்கள் நம்பிக்கை இனங்களை போக்கவும் உறவுகளை மீண்டும் வலுப்படுத்தவும் உதவியுள்ளதாக இந்தியாவிற்கான இலங்கை தூதுவர் மிலிந்த மொரகொட தெரிவித்துள்ளார். ஹிந்துஸ்தான் ரைம்ஸ் நாளிதழுக்கு வழங்கியுள்ள செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இந்திய வெளியுறவு செயலாளரின் பயணம் மிகவும் உதவியாக அமைந்துள்ளது. இந்திய தரப்பில் உள்ள மூத்த அதிகாரிகள் எம்மை புரிந்து கொள்வதற்கு அது உதவியுள்ளது. ஒரு மூலோபாய உறவுக்கான பரிமாற்றங்களை உருவாக்க இப்போது எங்களுக்கு அடிப்படை உள்ளது. குஷிநகருக்கு அமைச்சர் நாமல் ராஜபக்ச தலைமையில் 100 பௌத்த பிக்குகள் மற்றும் அரசாங்க பிரதிநிதிகள் எதிர்வரும் 20ஆம் தேதி மேற்கொள்ளவுள்ள பயணம் இருதரப்பு மக்களிடையிலான தொடர்புகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையில் சீனாவின் முதலீட்டு தடம் இருப்பதை ஒப்புக்கொண்டுள்ள மிலிந்த மொரகொட, ஆனால் சீன முதலீட்டு திட்டங்களை இலங்கை வேகமாக முன்னெடுக்கிறது என்ற உணர்வு வெறும் கருத்துதான் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
இந்தியாவில் உள்ளது போன்று ஆதார் அட்டையை இலங்கையில் ஒரு முன்னோடியாக பயன்படுத்த முடியுமா என்பதையும் ஆய்வு செய்து வருகிறோம். இந்தியாவிலிருந்து நானோ நைட்ரஜன் உரத்தை இறக்குமதி செய்யவும் இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் பொறிக்குள் இருந்து மீளும் வரை இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளின் அழுத்தங்களில் இருந்து இலங்கையினால் விடுபட முடியாது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், எப்போது வெளிநாட்டு கடன் என்ற எரிமலை வெடிக்கும் என்று ஊகிக்க முடியாத அளவிற்கு கடன் சுமையில் நாடு உள்ளது. சீனாவுடன் நெருங்கியவர் ஆட்சிக்கு வந்த காலத்தில் இருந்து நாடு அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது. ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு தலைவர்கள் தலதா மாளிகைக்கும் ருவன் வெலிசாயாவிற்கும் சென்று நாட்டின் வளங்களை விற்க மாட்டோம் என்று சத்திய பிரமாணம் செய்கிறார்கள். 2000 ஆண்டிலிருந்து தேசிய வளங்களை விற்கும் கொள்கை அரசு தலைவர்களிடம் புறையோடி போயுள்ளது. முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை சீனாவிற்கு விற்றார். இதனால் ஏற்பட்டுள்ள மற்றும் ஏற்படவுள்ள விளைவுகளை இலக்குவில் முகாமைத்துவம் செய்ய முடியாது. தற்போதைய அரசாங்கம் கொழும்பு துறைமுக நகரத்தை சீனாவிற்கு விற்றது. விற்றல் என்ற சொல்லுக்கு மாற்று கருத்துக்களை அரசியல்வாதிகள் முட்டாள்தனமாக குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள். இருப்பினும் நிர்வாகம் நம்மை விட்டு சென்றுவிட்டது. சீனாவிற்கு பிரதான வளங்களை வழங்கியதன் பிரதிபலனாக கெரவலப்பிட்டிய மின் நிலையத்தை அமெரிக்காவிற்கு வழங்க வேண்டியுள்ளது. சீனாவின் பொறிக்குள் இருந்து மீளும் வரை இந்தியா, அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் மற்றும் ஜப்பான் ஆகியவற்றின் அழுத்தங்களில் இருந்து விடுபட முடியாது. அமெரிக்கா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளின் யுத்த மைதானமாக இலங்கை எதிர்காலத்தில் மையப்படுத்தப்படும். பலம் வாய்ந்த நாடுகளில் இருந்து விடுபடும் முறைமையை கொண்ட அரசாங்கத்தை தோற்றுவிக்க மக்கள் தயாராக உள்ளார்கள். மக்களே இனி நடப்பதை தீர்மானிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண ஆளுநராக பதவி பிரமாணம் செய்து கொண்டு ஜீவன் தியாகராஜா நாளை தமது கடமைகளை பொறுப்பேற்பார் என்று தெரிவிக்கப்படுகிறது. கடந்த வாரம் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவின் முன்னிலையில் வடக்கு மாகாண ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட பின்னர் ஜீவன் தியாகராஜா நேற்று வடக்கிற்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் திருக்கேதீஸ்வரம் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார். பாலாவியில் நீராடி திருக்கேதீஸ்வரநாதரை வழிபட்ட பின்னர் அவர் ஜாழ்ப்பாணத்திற்கு வந்துள்ளார். அவர் ஜாழ்ப்பாணத்தில் ஆளுநர் அலுவலகத்தில் நாளை திங்கட்கிழமை கடமைகளை பொறுப்பேற்பார் என கூறப்படுகிறது. ராஜபக்ஷ அரசாங்கம் நாட்டு மக்களை நடு வீதிக்கு கொண்டு வந்து விட்டுள்ளது என்றும் இயலாமையுடன் செயற்படும் இந்த அரசாங்கத்தை விரட்டி அடிப்பதற்கு மக்கள் தயாராகிவிட்டனர் என்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். தலவாக்கலை நகரில் நேற்று இடம்பெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தோட்ட தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், மீனவர்கள், விவசாயிகள் என அனைவரையும் ராஜபக்ச அரசாங்கம் நடுவீதிக்கு கொண்டு வந்துவிட்டது. ஏற்கனவே பொருளாதார பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ள தோட்ட தொழிலாளர்களே தற்போதைய விலை உயர்விலும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்காக எவரும் குரல் எழுப்புவதில்லை. தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என கூறி ஏமாற்றியுள்ளனர். இன்று தோட்டங்கள் கம்பெனிகளிடம் அடகு வைக்கப்பட்டுள்ளன. இந்த அரசாங்கத்தால் எதுவும் முடியாதவர்கள் வீட்டுக்கு செல்வதே நல்லது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதால் கொரோனா சிகிச்சை மையங்களை படிப்படியாக மூடுவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. தற்போது 30 சிகிச்சை நிலையங்களில் கொரோனா சிகிச்சை செயற்பாடுகள் முற்றாக நிறுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர், தொழில்நுட்ப சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அன்வர் ஹம்தானி தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை சரிவு பகுப்பாய்வு செய்யப்பட்டு படிப்படியாக எஞ்சியுள்ள சிகிச்சை மையங்களை படிப்படியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போது கொரோனா சிகிச்சை நிலையங்களில் 34,007 படுக்கைகள் உள்ளதாகவும் அவற்றில் 19,660 படுக்கைகள் வெறுமையாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய கொரோனா சிகிச்சை மையங்களில் 40% படுக்கைகள் தற்போது வெற்றிடமாக உள்ளன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை வியத்தகு அளவில் குறைந்துவிட்டது. அத்துடன் கொரோனா வைரஸ் சிவப்பு மண்டலத்தில் இருந்து பசுமை மண்டலத்திற்கு நகர்ந்துள்ளது. தற்போதைய நிலையை பராமரிக்காவிட்டால் அது விரைவில் சிவப்பு மண்டலத்திற்கு திரும்பக்கூடும். சில சுகாதார சட்டங்கள் தளர்த்தப்பட்டாலும் மக்கள் அடிப்படை சுகாதார சட்டங்களை தொடர்ந்து கடைபிடிப்பது முக்கியம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்திய, இலங்கை இராணுவங்களுக்கு இடையில் 2 வாரங்களாக நடந்து வந்த மித்ரசக்தி கூட்டு பயிற்சி நிறைவடைந்துள்ளது. 2 நாட்டு இராணுவங்களுக்கு இடையில் 8வது மித்ரசக்தி கூட்டுப்பயிற்சி அம்பாறையில் உள்ள காலாட்படை மைதானத்தில் இடம்பெற்று வந்தது. இந்தியாவிலிருந்து வந்திருந்த 120 இராணுவத்தினரும் இலங்கை இராணுவத்தினரும் 120 பேரும் இதில் பங்கேற்று வந்தனர். கடந்த 4ஆம் நாள் தொடங்கிய இந்த கூட்டுப்பயிற்சி நேற்றுடன் நிறைவடைந்துள்ளது. அரை நகர்ப்புற பிரதேசத்தில் தீவிரவாத முறியடிப்பு நடவடிக்கைகள் மற்றும் கிளர்ச்சி முறியடிப்பு தொடர்பாக இந்த கூட்டுப்பயிற்சி முன்னெடுக்கப்பட்டது. இந்த கூட்டுப்பயிற்சியின் இறுதிக்கட்டத்தில் நேற்று முன்தினம் 2 அணிகளாக பிரிந்து தாக்குதல் நடத்தும் ஒத்திகையிலும் ஈடுபட்டிருந்தன. இதனை இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் நரவானே மற்றும் இலங்கை ராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா ஆகியோர் பார்வையிட்டிருந்தனர். நேற்றுடன் முடிவடைந்துள்ள இந்த கூட்டுப்பயிற்சி 2 நாடுகளுக்கும் இடையிலான பாதுகாப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது.